சிசாட்க்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் வென் கம்ஸ் டு ப்ரிலிம்ஸ் சிசாட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேப்பர். ஸோ என்னதான் நம்ம ஜிஎஸ்க்கு விழுந்து விழுந்து படித்தாலுமே சிசாட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே எஃபர்ட் வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து சிசாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது தான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணணுங்க. நான் இது நிறைய வீடியோவில் நானும் வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 2ல் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் எடுத்து வச்சு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் கண்டென்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம தான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம தான் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம கிளியர் பண்ணிவிட்டு சர்வீஸை வாங்கிட்டு போயிட்டு அதோட பணத்தை கொண்டு போயிட்டு வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, அந்த கிரெடிட்டை கொண்டு போயிட்டு யாருக்கிட்டும் கொடுக்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது இங்கே நமக்கு தான் தேவை, இங்கே சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு தான் தேவை. நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இன்னைக்கு தேதியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைக்காது. சோர்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடையாது. இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக தான் இருக்கிறோம். ஈஸியாக நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் இன்னைக்கு எடுத்துக்க முடியும். பட் இங்கே நம்ம தான் தேடணும். இங்கே தேடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ ஹெசிடேட்டடாக வந்து எல்லாமே கையில் கிடைச்சா இதுக்கு மேலே கையில் கிடைக்காது. இந்த எராவில், இந்த இன்டர்நெட் எராவில் கையில் கிடைக்கிற மாதிரி மறுபடியும் எப்பவும் கிடைக்குமான்னு தெரியல. இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்க போதே தவிர ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணாங்களா எதுவுமே கையில் இருக்காது. அப்போ எக்ஸாமும் இந்த அளவுக்கு டஃப் இல்லை, அது வேறு விஷயம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பும் ஆயிடுச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தேடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேடினா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணணும். டாப்பிக்கை எடுத்து வச்சு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தேடி போய் எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு டாப்பிக்கே எடுங்க. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வெப்சைட்டில் போயிட்டு வந்து சிசாட் டாபிக்னு போட்டிங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க, சிம்பிள் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி புரியல அப்படின்னாலும் அந்த காப்பி பண்ணிட்டு சாட்ஜிபிட்டியில் போட்டு புரியல சிம்பிள் இங்கிலீஷில் கொடு அப்படின்னா அது கொடுக்க தான் போகுது. ஸோ அப்போ சிலபஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கூட, நான் பேசின ஆஸ்பிரண்ட் கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்னு வந்து பேசுகிறாங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ அப்படி பார்க்காதனால என்ன கேட்குறானே வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா சிசாட் டஃப்னா அஃப்கோர்ஸ் வந்து டஃப் தான். எந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக அனாலிசிஸ் கூட பண்ணுறதில்ல, கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு கூட பார்க்கறதில்ல. அப்படி பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு தெரியுதா, நம்மளுக்கு புரியுதா, நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான், எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெலிகிராமில் போனீங்க அப்படின்னா என்னோட சேனல் நானே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ஹிந்தி வெர்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம், அந்த பிரிண்ட் அவுட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டில் தேடுறீங்க அப்படின்னா அவனே டாபிக் வைஸ் கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் அவனே டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் விடுங்க, நான் முதல்வர் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி ஒரு ஃபைல் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதிலே ப்ராப்பராக நம்பர் சிஸ்டம் என்ன, ஆவரேஜ் என்ன, பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கும் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பிளஸ் சிடிஎஸ் என்டிஏ எக்ஸாமில் இருக்கும் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற சம்ஸையும் எடுத்து வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ கிளியராக வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரும் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனாலும் வந்து அந்த டெலிகிராம் லிங்க்ல வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து வச்சுக்கிட்டு டைம் ஆகும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து அந்த சம்மை சால்வ் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து சிசெட் வராது டஃப் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து மித்து தான், நம்மளை சுற்றி கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மித்து. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாமல் எடுத்து வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும் போது வரல அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த கொஸ்டினை ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் வந்து கொடுக்க போகுது. அப்படி இல்லை யூடியூப்ல போனீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ தான் பார்க்கணும், இந்த சேனல் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவை. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஃபண்டமெண்டல்ஸே தெரியல அப்படின்றீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வந்து போடுங்க. யூடியூப்ல போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கலாம், தப்பே கிடையாது.
நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். அது டிஎன்பிசி அகாடமி ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நம்ம சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் தான் தெரியணும். ஸோ அப்போ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அவங்களே வந்து பேசிக் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல அந்த சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அப்படின்னே போதும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு சம்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவிக்யூவே எடுத்து வச்சு சால்வ் பண்ணணும். இதுக்கெல்லாம் டைம் கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் உட்காந்து தான் ஆகணும். நம்ம சிசெட்ல வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வேற வழியே இல்லை, வேற ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. நம்ம உட்காந்து எவ்ரிடே ஒரு 2 hours வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதை நம்மள எத்தனை பேர் பண்றோம் அப்படின்னு வந்து பாருங்க. சிசெட் டிஃபிகல்ட் தான், அதுல வந்து மார்க் வாங்க முடியல தான். ஸோ இதெல்லாம் இருக்கு. பட் அது மார்க் வாங்குறதுக்காகவும் அந்த டிஃபிகல்ட்டை ஓவர் கம் பண்றதுக்காகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. இப்போ 2026 பேப்பர் டஃப்னு வந்து நிறைய பேர் நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் டஃப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, 2027 எப்படி நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்க தான் போகிறோம். அந்த டஃப்பான பேப்பரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். அப்படியே ஜனவரி முடிச்சுட்டு பொங்கல் முடிச்சுட்டு அந்த டைமில் போகும்போது தான் வந்து அப்படியே சீரியஸாக எடுத்து வச்சு படிப்போம். ஆப்வியஸாக டைம் பத்தாது. ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணாமல் இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குல்ல. ஸோ இப்போ எடுத்து வச்சு நம்ம ஒரு நாளைக்கு 2 hours வந்து கொடுக்குறோம்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளால கிளியர் பண்ண முடியும் தானே. தேவையில்லாமல் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அந்த அவசியமே இல்லைல்ல. ஸோ அதுதான் விஷயம். அப்போ இப்போ இருந்தே எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஒரு டாப்பிக்கை முடிக்கிறது கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போ நம்ம சிஸ்டமாக இருக்குன்னா மினிமம் ஒரு 100லேருந்து ஒரு 200 சமம் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு 1 time 2 times வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பத்தாது. ஓகேங்களா, ஒரு 5 time 6 time திரும்ப 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 நல்லா ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளால ஈஸியாக வந்து எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒன்று. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும், டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதை சால்வ் பண்ணணும். புரியல அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு எனி வீடியோ, ஒரு சிலலாம் வந்து கேட்பாங்க ஏதாவது ஒரு வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ். எந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க, இந்த ஃபேக்கல்ட்டி நடத்துறதுனால வந்து கனெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னா ஜஸ்ட் அடுத்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எது உங்களுக்கு கனெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குதோ ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் விஷயம். இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஒரு சிலராக சொல்லுவாங்க நான் எதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களுக்கு தானே ஐஏஎஸ் வேணும், நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணுற ப்ராசஸவே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இது நார்மல். ஸோ எல்லாரும் கிளியர் பண்ணவங்க இப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இதை தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தான் இதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்து போக முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 1 month பண்ணுறீங்கனாவே உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளால நம்ம சால்வ் பண்ண சம்மில் வந்து டாப்பிக்கில் சம்ஸ் வந்து போட முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ இது கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட். கிராஜுவலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் வென் கம்ஸ் டு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது 20 காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னா ஒரு 3 காம்ப்ரிஹென்ஷன் 5 கொஸ்டின் இவ்வளோ தான் கரெக்டே ஆகும். பட் திரும்ப பிவைக்கு எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ஸோ ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா ஸோ அது ஏன் தப்பாச்சு, நான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அது தப்பாச்சு, அந்த ரீசனை கண்டுபிடிச்சி ஸோ அது ரிவர்ஸில் போயிட்டு அந்த ரீசன் ஓகே இப்படி திங்க் பண்ணதுனால இது தப்பாயிருச்சு, ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணியிருந்தா அது கரெக்டாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்க தானே ஆகணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் ஸ்கில்லு, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லு, இது காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லு இதெல்லாம் இல்லைன்னா அதை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். அதை டெவலப் பண்ணும்போது திரும்ப அந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுறீங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் கண் கூட வந்து பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் 5 கொஸ்டின் தான் கரெக்ட் ஆகும். ஸோ அப்படியே லேட்டர் டேஸில் வந்து ஒரு 10 வருஷம் கொஸ்டின் வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு முடிக்கும் போது கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவுமே கிடையாது கைஸ். நீங்கள் ஏதாவது யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய காம்ப்ரிஹென்ஷன் வீடியோ இருக்குது. அது எது வேணா எடுத்து வச்சு பாருங்க. ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை பண்ணுறீங்க அப்படின்னாலே காம்ப்ரிஹென்ஷனை ஓவர் கம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ எடுத்து வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 2 hours கொடுத்துட்டு எவ்ரிடே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிசெட் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான பேப்பரே கிடையாது.